அதிகாரத்தின் மூன்றாவது விதி, உங்கள் நோக்கங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். கன்சீல் யோர் இன்டென்ஷன்ஸ். ராபர்ட் கிரீனின் தி 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தில் உள்ள மூன்றாவது விதி இது. இந்த விதி, உங்கள் திட்டங்களையும் உண்மையான நோக்கங்களையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது அதிகார விளையாட்டுகளில் எவ்வளவு முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறது. விதியின் விளக்கம், உங்கள் நோக்கங்களை வெளிப்படையாக காட்டுவது எதிரிகளுக்கும் போட்டியாளர்களுக்கும் உங்களை தாக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று அவர்களுக்கு தெரிந்தால், அவர்கள் உங்களை முறியடிக்க அல்லது உங்கள் திட்டங்களை சீர்குலைக்க எளிதாக தயாராகலாம். ஏமாற்றுதல் மற்றும் திசை திருப்பல். மக்கள் இயல்பாகவே ஒருவர் வெளிப்படையாக பேசும்போது அதை நம்ப முனைகிறார்கள். இந்த மனித இயல்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உண்மையான நோக்கங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்ப போலியான நோக்கங்களை அல்லது தெளிவற்ற தகவல்களை கொடுங்கள். கணிக்க முடியாத தன்மை. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று மற்றவர்களுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் உங்களை கணிக்க முடியாது. இந்த கணிக்க முடியாத தன்மை அவர்களை அச்சத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தும். இது உங்கள் கௌரவத்தையும் பயத்தையும் அதிகரிக்கும். திட்டமிடும் சுதந்திரம். உங்கள் நோக்கங்கள் ரகசியமாக இருக்கும்போது நீங்கள் சுதந்திரமாக திட்டமிடலாம், மாற்றங்களைச் செய்யலாம், மேலும் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறலாம். மற்றவர்கள் உங்கள் திட்டங்களை அறியாமல் இருப்பதால் அவர்கள் தலையிடவோ அல்லது உங்களை தடுக்கவோ முடியாது. இந்த விதியை எப்படி பயன்படுத்துவது? புகைப்படத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் நோக்கங்களை மறைக்க தெளிவற்ற அல்லது குழப்பமான தகவல்களை பரப்புங்கள். மக்கள் உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்று உறுதியாக தெரியாமல் இருக்கும்போது அவர்கள் ஒரு முடிவுக்கு வர மாட்டார்கள். போலியான நோக்கங்களை காட்டுங்கள். நீங்கள் செய்யப் போவதில்லை என்று உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியத்தை செய்யப் போவதாக காட்டுங்கள். இது எதிரிகளை தவறான திசையில் கொண்டு சென்று அவர்களின் சக்தியை வீணடிக்கச் செய்யும். மறைமுகமாகச் செயல்படுங்கள். உங்கள் உண்மையான நோக்கத்தை மறைக்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்துங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒருவரை வீழ்த்த விரும்பினால் அவருக்கு ஆதரவளிப்பதைப் போல நடித்து பிறகு சரியான நேரத்தில் துரோகம் செய்யுங்கள். சாதாரண மற்றும் வெளிப்படையான தோற்றத்தை உருவாக்குங்கள். நீங்கள் எந்த ரகசிய நோக்கமும் இல்லாதவர் போல வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள். இது மற்றவர்களின் சந்தேகத்தை குறைத்து அவர்கள் உங்களை குறைத்து மதிப்பிடச் செய்யும். எச்சரிக்கை. இந்த விதி மக்களை ஏமாற்றுவதற்கும் தந்திரமாகச் செயல்படுவதற்கும் உங்களை தூண்டுகிறது. இது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும்